ஒரு மலை கிராமம், ரொம்ப சின்ன ஊர். அங்க கந்தனன்னு ஒருத்தன். அவன் என்ன பெரிய பணக்காரனா? இல்ல, நெசவு வேலை பண்ணி இன்னைக்கு சாப்பாடு இருக்கா நீ யோசிச்சே வாழ்றவன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவன் கிட்ட குறையவே இல்ல, சிவன மேல நம்பிக்கை. தினமும் அவன் பண்ற விஷயம், ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வேலை முடிச்சிட்டு வந்த உடனே வீட்டு முன்னால இருக்கிற சின்ன சிவன் கல்லுக்கு ஒரு விளக்கேத்துவான். அப்போ அவன் பேசுவான், சாமி, என்னால பெரிய பூஜையெல்லாம் முடியாது, ஆனா என் மனசு மட்டும் பொய் இல்ல. அதுக்கப்புறம் அவன் அமைதியா உட்கார்ந்திருப்பான். அந்த குளிரிரவு ஒரு நாள் ரொம்ப குளிர், காற்று அடிச்சு உடம்பே நடுங்குது. கந்தன் வெளியே வந்து பார்த்தா சிவன் கல்லு மேல ஒரு துணி கிடக்குது. சாதாரண துணி மாதிரி இல்ல, ஈரம் இல்ல, குளிரும் இல்ல. அதை தொட்ட உடனே உடம்பு முழுக்க ஒரு சுகம். இது என்னடா அவன் யோசிக்கவே இல்ல, அப்படியே தூங்கி போயிட்டான். கனவுல சிவன் அந்த இரவு கந்தனுக்கு கனவு. சிவன் முன்னால நிக்கிறார், அமைதியா சிரிச்ச முகத்தோட. சிவன் சொல்றார், கந்தா, அது ஸ்கார்வ் இல்ல, உன் நம்பிக்கைக்கு கொடுத்த பாதுகாப்பு. அத நீ உனக்காக மட்டும் வச்சுக்கிட்டா சாதாரண துணி மாதிரி ஆகிடும். பிறருக்காக பயன்படுத்தினா அது அருளா மாறும். அடுத்த நாள் நடந்தது. அடுத்த நாளே ஊர்ல பயங்கர மழை, நீரோட பொங்கிடுச்சு. ஒரு சின்ன குழந்தை நீர்ல சிக்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. எல்லாரும் நிக்கிறாங்க, யாருக்கும் தைரியம் வரல. கந்தன் மட்டும் ஓடி போனான், யோசிக்கவே இல்ல. அந்த துணியை நீரோடையில் போட்டான். அதுக்கப்புறம் நடந்தது அதிசயம். அந்த துணி கல்லு மாதிரி திடமா மாறி குழந்தை மேல நிக்க உதவிச்சு. குழந்தை பத்திரமா கரைக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த துணி எங்க போச்சுனே தெரியல. ஆனா கந்தனோட வாழ்க்கை மாறிடுச்சு. அவனுக்கு பயம் இல்ல, பேராசை இல்ல. எனக்கு மட்டும்னு வாழல. அவன் சொல்லுவான், சிவன் எனக்கு துணி தரல, மனசு தர்றார். சிவனின் ஸ்கார்வ்னது துணி இல்ல, நம்ம மனசுல இருக்கிற கருணை. அது பிறருக்காக வெளிவந்தா அதுவே சிவனோட அருள். ஓம் நம சிவாய.